அதனால கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் கரப்ட், எதுவுமே வேண்டாம், எல்லாம் விட்டுரு, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கர்த்தர் சிருஷ்டிப்பாராம். எப்போ? இயேசு கிறிஸ்து வரும்போது. ஆண்டவர் சொல்றார், நியூ திங், ஐ அம் கோயிங் டு டு நியூ திங். நான் செய்ய போறது புதுசா இருக்கும். பழைய காரியங்கள் அல்ல, கெட்டு போனது அல்ல, அல்லது யாரும் வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வைத்ததல்ல. ஆண்டவர் கொடுக்கிறது எப்பேற்பட்டதுனாக்கா, முதல்ல ரசத்தை பார்க்கலாம், இரண்டாவது கடைசியில கொடுத்த ரசம் அது எப்பேற்பட்டதுனாக்கா, அது சுவையா இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பது பெஸ்டா தான் கர்த்தர் கொடுப்பாரு. இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு பெஸ்டா கொடுக்கும்படிக்கு வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஆண்டோட கேட்கறது என்னன்னா, அவரு மாதிரி, இவரு மாதிரி, இந்த மாதிரி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாரு கூட இருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உனக்கு கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். பழையவைகள், எத்தனை பேருக்கு பழைய பிரச்சனை ஓயட்டோன்றீங்க? ஒரு வராமேன். ஹல்லேலூயா. நம்புறீங்களா மாட்டீங்களா? இங்க வந்து நிக்கிற வரலாம் பிரச்சனை மேல பிரச்சனை, மண்டை சூடாய் போகுது. அது பழைய வருஷம். இப்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு பாட்டு கூட பாடுவோம். என்ன பாட்டு மறந்துட்டேன். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு, சும்மா பாடுங்களமே. தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி. அப்பப்போ பாட்டு பாடினா ஸ்மெல் வர்றது வாய். உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. உமக்கு நன்றி நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது துவக்கம், புது ஆண்டு, புதிய நாள், புதிய காரியங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். பழையவைகளை ஒளிந்து போகட்டும், புதிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படிக்கு கர்த்தர் வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம், என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆமா. சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் புதிதாக்குகிறேன் என்றார். உண்மையுமானவைகள் அது எழுது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், இதோ நான் புதுசா செய்ய போறேன். நான் புதுசா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அல்ல. ஆண்டவர் எப்பவுமே ஆண்டவர் சப்ஸ்டிட்யூட் கொடுக்க மாட்டாரு. ஆண்டவர் கொடுப்பது எதுவும் அது நன்மைக்கு எதுவா தான் கர்த்தர் கொடுப்பார். என்ன கேட்கிற தேவஜனமே நல்ல கவனிங்க. மரித்த லாசரு வியாதிப்பட்டு இறந்தான் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா நடந்தது என்ன? ஆண்டவர் அவனை எழுப்பினார். எழுப்பின பிறகு வியாதி அவனுக்குள்ள இருந்ததுன்னு வேதத்துல கிடையாது. ஆண்டவர் தொட்டறனாக்கா ஒரு வியாதி இல்லை, எல்லாமே சுகம். ஆண்டவர் செஞ்சானா ஒரு பெரிய மாற்றம், அந்த குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வருஷத்துல கர்த்தர் செய்ய போற காரியம் அது ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார், புதுசா செய்வாரு. ஆமென், ஹல்லேலூயா. பழசு உடைச்சல் உணஞ்சல் ஓட்டுறது இதெல்லாம் அவருக்கு சொல்ல மாட்டீங்களே. 12 கூட மீந்தது. சரி, ஓகே. இந்த அப்பெல்லாம் கர்த்தர் மீத எடுக்க கர்த்தர் கிருபை செய்யார். கூட எங்கிருந்து வந்தது தெரியல, வரும். நீ மேனு தேடி தேடி பார்த்த, ராமுடுதமாய் காணல. ஆனா வெடிகாலையில வந்தார். அதே படகு தான், அதே வலை தான், அதே ஒரு இடம் தான், அதே தண்ணி தான். வலைய போடுனாரு. கொஞ்சம் ஆழமா போ, கொஞ்சம் ரைட்ல போடு, வலதுபுறமாய் போடுனாரு. மீன்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு தெரியாது. அவர் சொன்ன மீன் இருக்குதோ இல்லையோ, ஆனா உன்னுடைய படகுல மீன் வந்து சேரும். அவர் புதுசா தான் செய்வாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
போன வருஷம் உங்க வலையில மீன் தென்படல, போன வருஷம் உடைய அல்லது படகுல ஒரு மீன் இல்ல. ஆனா 2026ல என்ன செய்வாரோ தெரியாது, ஆனா வலைய போடுன்னு வலைய போட்ட போது சொல்லும் போது கரத்தை மேல உயர்த்தி, என் தேவன் எனக்காக எதை வேணாலும் செய்வாரு. ஆமென், அல்லேலூயா. புதிய வானத்தை நான் செய்ய போறேன் என்று எழுதுன்றாராம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, புதுசா நான் ஒண்ணு செய்ய போறேன். ஆமென், அல்லேலூயா. அழுது புலம்பினியா, கதறி கத்தி கண்ணீர் விட்டு அழுதியா? வேதத்துல வாசிக்கிறோம், உன்னுடைய கண்ணீர் எனக்கு எட்டிற்று, உன்னுடைய ஜெபம் எனக்கு எட்டிற்று. இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உண்மையாகவே கண்ணீர்களை அவர் மறக்கிறவர் இல்ல. உங்களுடைய கண்ணீர்களை துருத்தில கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அந்த கண்ணீர் ஞாபகத்துல வைத்திருக்கிறாரா? மனுஷன் அப்பயே மறந்துடுவான். இன்னைக்கு நம்ம அழுதுனா மறுநாளைக்கு பார்த்தோன்னே கோவப்படுவான். உண்மையா பொய்யுங்களா? இன்னைக்கு நான் உன்னை நேசிக்கிறேன், மறுநாளுக்கு பார்த்தோம் உன்னை பார்த்தால எனக்கு கோபமா இருக்குது. மனுஷன் அப்படிதாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. ஒரே விதமா நேசிக்கிற கர்த்தர் இந்த ராத்திரியில் உங்களை பார்த்து சொல்றேன், உனக்கு புதுசா சில காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஒரு புதிதான காரியங்களை கர்த்தர் செய்யும்படிக்கு வாஞ்சிக்கிறார். இயேசுவின் நாமத்தினால பழையவைகள் ஒழிந்தன. கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உனக்கு கர்த்தர் புதிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படிக்கு வாஞ்சிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் கடைசியில மறுபடியும் புதுசா செய்யணும்ன்றார். ஆதியாகமத்திலே புது வானம், வெளிப்படுத்த விஷயத்தை மறுபடியும். சோ ஆண்டவர் இந்த 2026ல கர்த்தர் ஏதோ ஒரு புதிதான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இதுவரெல்லாம் பார்த்திடாத, இதுவரெல்லாம் யோசித்திடாத காரியங்களை கர்த்தர் செய்வாராக. சொல்ல மாட்டீங்க? ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வித்தியாசமான காரியங்கள் நம் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். நல்ல கவனிங்க. இந்த நேரத்தில் உங்களை நான் பார்த்து சொல்லேன், வறண்ட நிலத்துல கர்த்தர் ஆறுகளை ஓட பண்ணுவேன்னு சொன்னார். வறண்ட நிலம் எப்படி இருக்குன்னா, அது வெடிப்பு, நிறைய வெடிப்பு இருக்கும். நிலம் வெடிப்பு விட்டுரும். தண்ணி இல்லாததுனால அப்படியே வெடிப்பா இருக்கும். அந்த இடத்துல உங்களால நடக்க கூட முடியாது. சரியா, உங்க கால் மாட்டிக்கும். ஜாக்கிரதையா நடக்கணும். பார்த்திருக்கீங்களா அது? நீங்க நாங்க ஏங்கல்ல போறோம், தார் ரோடு இருக்குது, இதோ உள்ளெல்லாம் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. அல்லேலூயா. ரைட், ஓகே. ஒரு ஃபேன் ஓடக்கூடாது, ஒரு லைட்டு போடக்கூடாது, ஒருத்தன் எழுந்து கூடாது, புதுசா ஒரு அம்மா ஒரு சாரி கட்டின்னு வரக்கூடாது. உடனே எந்த ஸ்டோரு, எவ்வளோ பில்லு கிழிச்சிட்டியா? அந்த அம்மா வாங்குறது 500 ரூபாய், அந்த அம்மா சொல்லுது 2000 ரூபாய். ஒரு வாட்டி நான் பார்த்துட்டே இருந்தேங்க. எங்க மாமனார் வீட்டுல இருந்தேன். எங்க மாமனார் வீட்டுல இருக்கும்போது இவங்க சாரி எல்லாம் வாங்கின்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க. அவ்வளவுதான், ஒரு அம்மா திடீர்னு வந்துட்டாங்க. பலே உண்ட அப்படின்னாங்க. அவ்வளவுதான், வாங்கினது 1000 ரூபானோ 3000 ரூபாய். எனக்கு பக்குடுச்சு. வாங்கினது பக்கத்துல சவுகார்பேட்டை, சொல்றது மதர்சா. நான் சொன்னேன், தப்பு தானே, செய்யலாமா? அப்போ சொல்றாங்க, அவங்க போய் தேட்டோம், கம்முனு. என்ன ஒரு மனசா, எப்பா சாமி விடுங்க. உங்க எல்லாருடைய சாரியும் உங்க ட்ரெஸ்ஸும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சர்ச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ரேட்டு, எந்த கடை எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சொல்லுவாங்க. அம்மா தயவு செய்து ரேட்டை ஏற்றி சொல்லாதீங்க, கரெக்ட் ரேட் சொல்லிடுங்க. ஆமா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். நல்ல கவனிங்க. கர்த்தர் புதுசா செய்யறன்றார். நேற்று போல இல்ல. கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்ய போற காரியங்கள் அது எப்பேற்பட்டதுனாக்கா நியூ கிரியேஷன், வித்தியாசமாய் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வறண்டு போன நிலங்கள், அந்த வறண்டு போனது எப்படி இருக்குனாக்கா, அது என்ன சொல்றது, பாலைவனமா மாறும். மழை பெய்யாத இடம் பாலைவனமா மாறும். அந்த இடத்துல மணல் திட்டுக்கள் வரும், அநேக மணல் புயல்கள் வரும்.
அநேக விதமான தண்ணி கிடைக்கவே கிடைக்காது, ஜீவராசிகள் வாழ முடியாத அந்த அப்பேற்பட்ட பாழான நிலமாய் மாறும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் நினைச்சேனா புதிய காரியத்தை செய்வேன். அந்த காரியம் எப்பேற்பட்டது அப்படின்னா, அந்த காரியம் இந்த வறண்ட நிலத்துல ஆறுகள் ஓடுகிற மாதிரி நான் செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஒருவேளை உன்னுடைய ஆசீர்வாதங்கள் வறண்டு போயிருக்கிறதா, உன்னுடைய வாழ்க்கையில அல்லது தேவனுடைய பிரசன்னத்துல நீ வறண்டு போயிருக்கிறாயா, அல்லது தேவனுடைய கிருபைகளினால நீ வறண்டு போயிருக்கிறாயா, ஆண்டுடைய பிரசன்னத்துல கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இந்த இடத்துல உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் இதோ உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆறை ஓடும் பண்ணும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கும் போது முதல் சங்கீதத்துல வாசிக்கிறோம், என்ன போட்டிருக்கு? அது விடுங்க, பரவாயில்ல. ஆறு பத்தி பேசுறோம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம், அங்கிருந்து வந்தா கரெக்டா வந்துருவோம். நடுவுல கேட்டானா பாட்டு கூட நான் நடுவுல எடுப்பேனா, என்ன வித்தியாசமான புதுசா பாட்டு பாரு, புதுசுல பழைய பாட்டு எனக்கு ஸ்டார்டிங்ல வராது, நான் நடுவுல இருந்து எடுப்பேன். நீர்காலங்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். அந்த மரம் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும், தன் தன் காலங்களிலே கனி கொடுக்கிறவனாய். அப்ப இந்த ஆறு ஓடுகிற இடம்லாம் அது செழிப்பா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும், மற்றவர்கள் அதனால ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், 2025ல ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை வறண்ட நிலமா இருக்கலாம், விடாய்த்த நிலமா இருக்கலாம், பாலைவனமா இருக்கலாம். ஆசீர்வாதங்களை நீங்க பாத்தீங்கன்னா, தண்ணிய இந்த மணல்ல ஊத்துனீங்கன்னா அந்த தண்ணி இப்படி அப்படின்றதுக்குள்ள அப்படியே காஞ்சிரும், ரொம்ப ஸ்பீடா இருக்கும், அவ்வளவு சீக்கிரமா இழுத்துரும், எவ்வளவு தண்ணி ஊத்தலாம் அப்படி இழுத்துரும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் ஆறுகளை ஓட பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. உன்னால கூடாததுதான் நீ விசுவாசித்தால். ஆமென், ஹல்லேலூயா. ஆகார் கண்ணீர் விட்டு அழுதாள், இந்த பிள்ளை மரிக்கட்டும், இந்த வனாந்தரத்துல நான் சாகணும் நினைக்கிறேன், இனி நான் வாழ முடியாது ஆண்டவரே, இந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவ அம்பிய ஒரு தூரத்தில் இருந்த போது கர்த்தர் அந்த இடத்துல ஆறுகள் ஓட பண்ணவில்லையா? கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கவில்லையா? கர்த்தர் அவளை தப்பிக்கவில்லையா? அவளை கண்ணீர்களை கர்த்தர் மாற்றவில்லையா? இயேசுவின் நாமத்தினால இந்த ராத்திரி உங்களை பார்த்து சொல்றேன், 2026 முதலாவது பிரசங்கத்துல இயேசுவின் நாமத்துல கர்த்தர் செய்ய போற காரியம் அது கண்டிப்பாகவே வறண்டல விடாய்த்தல நிலங்கள்ல கர்த்தர் ஆறுகளை ஓட போறார். கரங்களை மேலே உயர்த்தி thank you Jesus, hallelujah. நீ நினைக்கிறது முடியாதுன்னு, ஆனா கர்த்தர் ராத்திரியில சொல்றாரு, அவரால கூடாதது சொல்ல மாட்டீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னால கூடாததுன்னு சொல்லு, என்னால கூடாததுன்னு சொல்லு, ஆனா அவரால கூடாததுன்னு சொல்லாத. ஏன்னா முடியாதுன்னு சொன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் செய்யறதெல்லாம் எதுவுமே சரி, இது முடியாது அப்படின்னா அப்ப எத்துனு வா. கழுதை கேட்கிறாரு, இது வரலாம் யாருமே ஏறல, அப்ப அதை எத்துனு வா. கேப்பாரட் இருக்கா, அதை எத்துனு வா. அப்படித்தானே? இனிமே ரசம் இல்ல, அப்போ இரு நான் பண்றேன். எனக்கு இனிமே குழந்தை இல்ல, கணவர் இல்ல, இருந்த பையன் செத்துட்டான், அப்ப இரு பாடையை டச் பண்றேன், அவ எழும்புவான். இருக்கீங்களா? எல்லாரும் அதட்டாங்க. பிறந்தது முதல் கொண்டு குருடன் தாவீதின் குமாரனை கத்த ஆரம்பிச்சான், எல்லாரும் வாய் பொத்துனாங்க. எல்லாம் உன்னை தடுத்தாங்களா? அப்ப நான் வரேன். எல்லாரும் அலையில சொல்றாங்க, நான் மட்டும் தூங்குறேன். ஏன்னா நம்ம வித்தியாசமா இருக்கணும்ல. அல்லேலூயா. மேல இருக்கிற பிரதேசம் எல்லாம் ஒரு அல்லேலூயா. எல்லாம் व्यसனமா உட்காந்துருக்கேன், இந்த மனுஷன் நம்மள விட மாட்டேன்றான் அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முடியாதுன்னா ரொம்ப பிடிக்கும். 12 வருஷமா தேடி 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 அலைஞ்சியா, அப்போ நீங்க வா. அல்லேலூயா. செத்து போய் 3 நாளே போச்சு, அப்படியா? அப்ப நான் வரேன். எல்லாம் பாதி தூரத்துக்கு போனமே, அவ மறித்துட்டா, இனி நீ இனிமே வர வேண்டாம்.
அப்படியா, இப்பதான் நான் வருவேன். நம்மளாம் தான் சொல்லுவோம், அப்படியா எந்துக்கு டீசல் வேஸ்ட், அப்படியே ரிட்டர்ன். உண்மையா போய்க்கல. சரி போறத போடுறான், கோயம்பேடுக்கு போய் ஒரு மாலை வாங்கி வந்து போட்டுருவோம். கர்த்தர் அப்படி சொல்லல. மகளை பார்த்து இவள் புறங்குகிறா, எல்லாம் சிரிச்சாங்க. ஆனா கர்த்தர் அவளை கைய பிடிச்சு மேல தூக்கி அவருக்கு ஜீவன் கொடுக்கலையா? ஹல்லேலூயா. வறண்டு போயிருக்கிறல்ல, உன்னுடைய ஆசீர்வாதங்களில வறண்டு போயிருக்கிறல்ல, உன் ஆரோக்கியத்துல வறண்டு போயிருக்கிறல்ல, வறண்டதுக்கு எதிர்காலம் இல்லாதது, ஜீவனற்றது, ஜீவராசிகள் இனிமே போகாதது, அது கைவிடப்பட்ட நிலமாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் நம்மளை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் இனி ஒரு புதிய துவக்கத்தை 2026 நான் சொல்லும்போது ஆமேன் அப்படின்னு சொல்லுங்க. நம்மளுக்கு கர்த்தர் இதை செய்வார். கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை கர்த்தர் துவங்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற காரியம் மனுஷனுக்கு புரியாது. ஏன்? நம்மளுக்கே புரியாது. உண்மைங்களா போய்ங்களா? அவன் கூப்பிடுறான், ஐயா ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி அனுப்பிங்கய்யா. இரு வரேன். இவர் வராரு. பாதி வழியில வந்தவனே எல்லாம் சொல்லிட்டாங்க, இறந்துட்டான்னு. ஆனாலும் வீட்டுக்கு போறாரு. எல்லாம் தார தப்பட்டு அடிக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து ஒப்பாரி வச்சு நிற்கிறாங்க. ஒரு பையன் போகக்கூடாது, ஒரு அம்மா ஏந்த கூடாது. ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. நீங்க உண்மையிலேயே அந்த பையன் சட்ட ரேட்டு கூட சொல்லுவீங்க. இப்போ என்ன ரேட்டு கேட்ட கூட. ஓகே, நல்ல கவனிங்க. என்ன தவிர எல்லாமே கவனிப்பீங்க. ஆனா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா இந்த ஷூ அது மாதிரி ஷூ. சரி ரைட், ஓகே. தார தப்பட்டெல்லாம் அடிக்கிறாங்க. அங்க போயிட்டு கூட கூட்டிட்டு போனார்ல, அவர் கூட்டிட்டு போய் அந்த இடத்துல சொல்றாரு, இவ தாங்க என் பொண்ணு, அவள் தூங்குகிறாள். எப்படி இருக்கும்? எல்லாமே வித்தியாசமா நடக்குது. எல்லாம் நீங்க இருக்கீங்களா எங்க? ஏன்னா உங்களை எல்லாமே வித்தியாசமா இருக்கிறீங்க. சொல்லுங்க. இப்போ சொல்லுங்கன்னா கூட வந்தாரு, செத்துட்டாங்கன்னா ஆனாலும் வரான்றாரு. செத்துட்ட பிறகு நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? டாக்டர் சொல்வாரு, ஓ சாரி நீங்க லேட்டா வந்துட்டீங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் எப்பயோ செத்துட்டு இருப்பான், அவன் இறந்துட்டான் அப்படின்னுவான். அது மாதிரி நியூஸ் வந்தா கூட இவர் சொல்றாரு, வெல்கம், நான் வரேன். பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா வேதத்துல வாசிக்க அவர் ஜீவனுக்கு அதிபதியா இருக்கிறார். அவருடைய கையில தான் ஜீவன் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நேரா வந்தாரு, நிக்கிறாரு. யாரும் சொல்ல தூங்குறான்னு சொன்ன உடனே எல்லாம் சிரிச்சாங்க. ஒருவேளை நான் இருந்தேன்னு வச்சுங்களேன், இந்த மனுஷனை ஏன் தான் சொல்ல மாட்டீங்க? இப்ப நான் வந்து திடீர்னு அது மாதிரி ஏதாவது பேசுறேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன் మీ పాస్టర్ட்ட మాట్లాడుతుంటా, உங்க பாஸ்டருக்கு ஏம் இல்லை, మీ பாஸ்டருக்கு திட்டுவாங்களா இல்லையா? அப்போ உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இந்த மனுஷனை கூட்டு வந்ததுக்கு கூட்டு வராமலே இருந்திருக்கலாம். எல்லாம் சேர்த்து எடுத்து என்ன பேசினாரு என்னவோ, எல்லாரும் வெளியே போங்கன்னாரு. எல்லாரும் வெளியே போய் கதவை பூட்டி எலும்புன்னாரு. எழுந்து உட்கார்ந்தா. இது நான் உன்னை பார்த்து சொல்றேன், எல்லாருமே சொல்லுவாங்க முடியாதுன்னு, எல்லாம் சொல்லுவாங்க கூடாதுன்னு. ஏன்? உனக்கே கூட உனக்கு முடியாதுன்னு தெரியும். ஆனா என் ஆண்டவர் செய்ய நினைப்பது, சொல்ல மாட்டீங்களா அவர்? ஆமென். அவரா செய்ய நினைப்பது கண்டிப்பாகவே செய்வார். புதிய காரியத்தை கத்த செய்வேன்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்க படிக்க வாஞ்சிக்கிறேன். டக்கு டக்குன்னு வாசிச்சிடலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 42:9 டக்குன்னு வாசிங்க. அவைகள் உங்களுக்கு சொல்லு, தோன்றுவதற்கு முன்னே, நடப்பதற்கு முன்னே. அப்படி கொஞ்சம் மாத்திக்கலாமா நம்ம கொலாக்கல் லாங்குவேஜ்ல? தோன்றுவதற்கு முன்னேனாக்கா அப்புறம் நீங்க என்ன நினைப்பீங்க? என்னவோ சொல்றாரு பாஸ்டர் பெருசு, அது இல்ல, அது நடக்கிறதுக்கு முன்னே.
2026 அந்த விஷயம் வரத்துக்கு முன்னாடியே 2026 முதல் பிரசங்கத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் புதுசா காரியத்தை செய்வேன்னு ஆண்டவர் முன்கூட்டியே சொல்றாரு. அததான் எங்க சொல்றாரு? தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் தீர்க்கதரிசி வேணுமா? எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறவன் வேணுமா? நோவா சொன்னா எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமா மழை வரும், எல்லாம் வாங்க. இடையில ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா நியூஸ்ல? மழை வருது திடீர்னு கார் எத்தனை ஓடுறான். அத மாதிரி நிறைய பேர் வராங்க. தயவு செய்து எந்த நோவா இனிமேல் வரமாட்டாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது மழை இனிமேல் அப்படிலாம் பெய்யாது. இனி நான் ஜலத்தை கொண்டு இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன்னு வாக்குத்த கொடுத்த பிறகு இது எப்படி வர்றோம்? அது வராது. அவன் சாக்கு கட்டிக்கிட்டாலும் சரி, சாக்கு போக்கு கட்டிக்கிட்டாலும் சரி, இனி வராது. நம்பாதீங்க. கடைசி காலத்துல இருக்கிறோம். பேலைய நிறைய பேர் கட்டி எல்லாருக்கும் வாடகை விட்டுருக்கிறான். அவன் கோடி கோடிய பணத்தை போய் கட்டி இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதை நம்ம கூட கட்டியிருப்போம். மாசம் சீட்டு மாதிரி 2000 ரூபாய் எப்படியோ நம்மளுக்கு தெரியாம போச்சு. நல்ல கவனிங்க. பொய் பொய். நோவா கூட சொன்னான், மழை வரப்போதுங்க, வந்துருங்க. வருவோமா? ஆனா உங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப பாவமா இருக்குது. நியூ இயர்ல உட்கார வச்சு போவோமா வருவோமா? இந்த மனுஷன் தேவிக்கு கோபம் வருது. அவங்க அக்கா பார்க்குது, எப்படின்னு தெரிய அண்ணா ஏன் செய்ய மாட்டேன் வைத்த. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கூப்பிட்டாரு. கூப்பிட்ட நேரத்துல போனியா? புதுசா செஞ்சான். இதுவெல்லாம் யாரும் பார்க்கவே இல்லை. கர்த்தர் சொன்னா செய்ய சொல்லி செஞ்சான். கூப்பிட்டான், வரல. இவன் போய் உள்ள உட்காந்துட்டான். மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பேல மேல போச்சு. இன்னைக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் ஒன்னு சொல்லுவேன், நான் ஒன்னு செய்ய. கர்த்தர் சொல்றாருங்க, நான் சொல்லல. கர்த்தருடைய வசனம் அப்படி உங்களுக்கு கர்த்தர் இந்த வேலையில் உங்களுக்கு போதிக்கப்படிக்கு கர்த்தர் எனக்கு ஏவுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. 46:6 வாசிங்க. ஏசாயா 46:6 வாசிங்க. பணிந்து கொள்கிறார்கள். நல்ல கவனிங்க. எதையோ செய்யறான், ஆனா ஜீவனுள்ள கர்த்தரை பின்தொடர்வது கிடையாது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு கேட்கிற தேவச்சனமே, உன்னுடைய யோசனைகள், காரியங்கள், சிந்தனைகள் யாரு மேல இருக்கணும்னாக்கா, உங்களுடைய முடி மேலேயோ, உங்க ட்ரெஸ் மேலேயோ, யார் பக்கத்துல இருக்கிற பொண்ணு முடி மேலேயோ இருக்கணும். என்ன செய்யக்கூடாது? ఏం చేశాను నేనేం చేశాను? కొంచెంసేపు జుట్టు పట్టుకుంటారు, కొంచెంసేపు ఎంత కోక வெயிட் செய்யறதா? யாடிக்கு போத்துறோம் இல்லை உனக்கு பண்ண குரூப்ல போட்டுருங்க. மரியம்மா உன்னுடைய சாரி எவ்வளோ போடு, அதில் போடு. மரியம்மா దానిలో రిప్లై ఇచ్చేయి. మేము తెలుసుకుంటాం కదా, நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க 2 பேர் அக்கா தங்கச்சி தெரிஞ்சுப்பாங்க, மனுஷன் நம்மள தாண்டா பாக்குறாரு. బాగా மாட்டுக்கொண்டு మీరు. குட், நல்லது, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு 2 பேர் நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஓகே, நல்ல கவனிங்க. அப்புறம் எல்லாரும் கோவம் வரும், அவங்க ட்ரெஸ் நல்லா பண்ணி. அப்ப நான் போயம்மா தள்ளுள்ளார வேற అందరూ బాగుండ్రు. ஜகடாலுக்கு வச்சுதானுங்க நம்பர் 1. எதை பேசினாலும் இப்பெல்லாம் என்ன ரொம்ப பாக்குறாங்க. சும்மா சொன்னேன். ரைட், ஓகே. கர்த்தர் சொல்றாரு, புதிய காரியத்தை கர்த்தர் செய்வேன்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறண்டதும் விடாய்த்ததுமான நிலங்கள் எல்லாம் வயல் நிலமாய் கர்த்தர் மாற்றுவராக. ஆமென், ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவச்சனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கண்டிப்பாகவே கர்த்தர் அவர் செய்ய போறத மட்டும் சொல்வார். ஆனா நீ யார பின்தொடர்ந்து வரணும்? அதை விட்டுட்டு 2026 வேற ஏதாவது பின்தொடர்ந்து போய் எனக்கு ஆண்டவர் புதுசா செய்யல அப்படின்னாருன்னா எனக்கு தெரியாது.
நீ ஆண்டவரை பின்தொடர்ந்தால், ஆண்டவரை பின்பற்றினால், வேதத்துல வாசிக்கிறோம், நீங்கள் மீன் பிடிக்கிறவர் அல்ல மனுஷர்கள் பிடிக்கிறவளாய் மாற்றுவேன், என்னை பின்பற்றாம எனக்கு மீன் பிடிக்கல, எனக்கு மனுஷனை பிடிக்கல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாது. அவர்கள் அந்த வலைகளையும் அந்த எல்லாவற்றையும் அங்கேயே விட்டு, வேதம் அப்படிதான் சொல்லுது, எல்லாத்தையும் விட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லு, உங்களையும் ஆண்டவர் ஒரு புதிதான காரியங்களுக்குள்ளாய், புதிதான ஆசீர்வாதங்களுக்குள்ளாய், புதிதான அபிஷேகத்துக்குள்ளாய், புதிதான கிருபைகளுக்குள்ளாய், புதிதான அல்லது வரங்களை கர்த்தர் கொடுத்து உங்களை கர்த்தர் அல்லது அழகு பார்க்கணும், ஆசீர்வதிக்கணும் விரும்புறாரு. ஆனா அதுக்கு பின்ன, அவருக்கு பின்ன ஓடினால் அவர் கண்டிப்பா எல்லாவற்றையும் கொடுப்பார். அவர் பட்சபாதம் உள்ள கர்த்தர் அல்ல. உன்னதான் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்ல மாட்டார். எல்லாரையும் ஒரே விதமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா. எனக்காக ஒரு கூட்டம் எப்பவுமே உண்டு, அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல கவனிங்க, கர்த்தர் செய்ய போற காரியம் அது புதுசா இருக்கும். வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43:19. அவாந்தர வெளியிலே நான் ஆறுகளை உண்டு பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. அவாந்தர வெளிகளிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் செய்ய போற காரியம் அது எப்பேற்பட்டதுன்னா, இதை வரல நம்ம பார்த்திடாத. அல்லேலூயா. அறிவீர்களா அப்படின்னா, சின்ன பசங்க இப்பதான் நான் பிரியாணி சாப்பிட்டு வரேன் தெரியுமா அப்படின்னா என்ன? நீ தெரியும், அந்த தெரியுமான்னு கேட்டு அடுத்த செகண்ட் தெரியுமா, ரைட் எடுத்து பாரு, வருதா வாசனை வருதா? சின்ன இந்த இருக்கிற ஃபேக்ட் இருக்கிற அந்த பயங்கரமான நாட்களிலே பிரியாணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நீங்க நம்புறீங்களா மாட்டீங்களோ, அந்த பிரியாணி எல்லாம் அந்த மந்தார இலையில கட்டி கொடுப்பாங்க. அப்போ அந்த தையலை, ஓகே, மந்தார இலைன்னு சொல்லுவாங்கல்ல, மந்தார இலை சொல்ல மாட்டாங்களா? தையலை, சரி, ஏதோ ஒரு இலைங்க, அதுல கட்டி கொடுத்தா அந்த கொஞ்சமா தான் கொடுப்பாங்க. பா எனக்கு என்ன டென்ஷனா, கொடுக்கறதும் கொடுக்குறான், கொஞ்சம் வயிறு நிறைய கொடுத்தா நல்லா இருக்குமே, கொஞ்சமா கொடுப்பான். அது சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறதுக்குள்ள காலி ஆயிடும். அந்த இலைய மூந்து பார்த்தா என்ன வாசனைன்றீங்க அப்பா. இப்போ தடிக்கு விழுந்தா பிரியாணி, காலையில பிரியாணின்றான், நைட்டு பிரியாணின்றான். 24 மணி நேரத்துல கிடைக்காத நேரமே கிடையாது, எல்லா நேரத்திலும் பிரியாணி உண்டு. எதுக்கு எடுத்தாலும் பிரியாணி. காமெடி என்னன்னா, கல்யாணத்துல பிரியாணி போட்டா சரி, பிறந்த பிரியாணி போட்டா சரி, எவனா சத்தாலும் என்ன கேக்குறான்? ஐயோ கர்த்தாவே, ஏன் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா என்ன அப்படிலாம் கிடையாது. பத்தம் சொன்னானா, டேய் நீ எங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷன் நீ வரலன்னா இனிமே எதுக்கும் வராது. நீ செத்தா, நான் சத்தனா உன்னுடைய பிறந்தல நான் வரமாட்டேன். என்னது? நான் செத்தா உன் பிறந்த நாளைக்கு எப்படி போவேன்? மர்த்தங்கால எல்லாம் ஆஃப் ஸ்லீப்ல இருக்கிறாங்க, வோல்டேஜ் கம்மியா இருக்குது. எப்படி ஏசி ஓடலையோ அது மாதிரி வோல்டேஜ் எல்லாம் கம்மியா இருக்கு. அதனால எதுவும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களை எதுவுமே செய்ய முடியாது வச்சுக்கீங்களேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் இந்த வசனத்துல அழகா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் இதோ, புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும். இப்பொழுதே அப்படின்ற இடத்துல இந்த வருஷமே போட்டுக்கங்களேன். இப்ப வாசிங்க, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இந்த வருஷமே அது தோன்றும், நீங்கள் அறிவீர்களா? அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா பெத்தேல் சபையே? உங்களுக்கு தெரியுமா
கர்த்தர் இந்த வருஷத்துல செய்வாரு. விசுவாசமா இருக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி, ஆண்டவரே நீ செய்ய வல்லவர், வனாந்தரத்துல ஆறுகள் ஓட பண்ண உங்களால முடியும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே வாசிங்க. நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் போதும். எப்பயாவது நீங்க காட்டுக்கு போயிருக்கீங்களா? காடு போயிருக்கீங்களா? அட்லீஸ்ட் போட்டோம். அந்த நான் உங்கள் அப்படின்னு ஒருத்தன் வருவானே, அவன் பேரு மாத்திட்டேன். நான் உங்கள் பேட் கேர்ள்ஸ். இன்னைக்கு நான் ஒரு பெரிய காட்டுக்குள்ள போக போறேன், நான் இப்போ தண்ணியில விழுந்தனா நான் நனைஞ்சிருவேன். நாங்க என்ன பண்ணுவோம்? என் உடம்புல அப்படியே சில்லுன்னு ஆயிடும், எங்களுக்கு அப்படியே சூடாயிடுமா? அவன் பேசுறது அது மாதிரி பேசுவான். நல்லா கவனிங்க. அந்த காட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வழியே தெரியாது. இப்ப நம்மளுக்கு ஏதாவது வழினாக்கா சிட்டில இந்த ஷாப் கிட்ட ரைட் எடுக்கணும் ஒரு மைண்ட் செட், இந்த பில்டிங்ல நம்ம லெஃப்ட் எடுக்கணும், இந்த ரோடு 9th A ஸ்ட்ரீட் OHS ரோட்ல வரணும், 9th A ஸ்ட்ரீட்ல லெஃப்ட் கட் பண்ணோம். ஸ்ட்ரீட் போட்டிருப்பீங்க, எல்லாம் போட்டுருப்பீங்க. காட்டுல எவன் போடுவான்? எல்லாம் ஒரே செடி மாதிரி தான் இருக்கும், எல்லாம் ஒத்தடி பார்த்ததான், ரூட்டே தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? நான் போதும். எப்படி போகணும் தெரியாத போது வனாந்தரம் தான் அது. என்ன செய்யணும், எப்படி போகணும், எப்படி நான் இதுல இருந்து அவுட் பண்ணணும். அதான் அந்த பிராட் கேர்ள்ஸ் மாதிரி அந்த காட்டுல இருந்து வெளியே ஊருக்கு வந்துடணும். அந்த ஊருக்கு போறதுக்கான வழி கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நிறைய பேரு அந்த காட்டுல மாட்டிக்கிட்டு உள்ளேயே சுத்திட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம அந்த சிட்டிக்கு போய் அடையவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. காடு பாத்தீங்களா இல்லையா? யார் பாத்திருக்கீங்க காடு? போங்க. சரி, ஆமா. காடு, மேடு, வீடு. இதாவது பாத்தீங்களா? தோராவோட போங்க, இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியாது. நல்ல கவனிங்க. அந்த காட்டுக்குள்ள போனேன், நான் போயிருக்கிறேன். காட்டுக்குள்ள போனீங்கன்னா எல்லாம் ஒரே மரம் தான். அப்படின்னா ஒரே மரம்னாக்கா அந்த சேம் ட்ரீஸ் தான், அப்படியே மிக்ஸ்டா இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, காட்டை நம்ம போறோம்னா ஒரு சின்ன இலைய கிள்ளி கிள்ளி போகணுமா. எதுக்கு தெரியுமா? அகைன் மல்ல அந்த ரூட்ல வந்தீங்கன்னா உனக்கு அது ஞாபகம் இருக்கிறதுக்கு. ஹலோ, எல்லாரும் என்ன பாக்குறீங்க? அப்படி பார்ப்போம், ஆனா எங்க இருப்போம் எங்களுக்கே தெரியாது. நீ உன்னால முடிஞ்சா, நிறைய பேர் சேலஞ்ச் மாதிரி பண்ண, உன்னால முடிஞ்சா என் ஆத்துமாவேன்னு சொல்லி பார், அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் பாரு. அல்லேலூயா. நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. அது மாதிரி கிள்ளி கிள்ளி போகணும் மறுபடியும் அந்த ரூட்ல. ஏன்னா நமக்கு அந்த ரூட்ஸ் தெரியாது, ரூட் தெரியாது. காட்டுக்குள்ள போறதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டு தான் போகணும். நல்ல கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ சுத்தி 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 உள்ளே சுத்தி ஏஜே லாஸ் பண்ணிட்ட, வயசெல்லாம் போச்சு, இனிமே உன்னால நடக்க முடியாத நிலைமையில இருக்கிற. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் உனக்கு ஒரு வழியை நான் உண்டு பண்ணுவேன், அவாந்தர வெளிகளிலே ஆறுகளை ஓட பண்ணுவேன். எத்தனை பேரு சிக்கினதுலயே சிக்கி சிக்கி இருக்கிறீங்களோ, அல்லது இடியாப்ப சிக்கல்ல மாட்டின மாதிரி இருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு வழி நிச்சயமாகவே. ஆமென், அல்லேலூயா. நீ சுத்துற அந்த சுத்துல கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போறாரு. ஒரு பெரிய வழி உனக்கு உண்டு பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. அவரால கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமென். அவாந்தர வெளிகள். அவாந்தர வெளி அப்படின்னா தண்ணீர் இல்லாத அனது வறண்டடு விதாய்த்தது. அங்க ஆறு ஓடும். அல்லேலூயா. சவுதி அரேபியால மழையே பெய்யாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சது, சரியான மழை. ஆமா, பிளாஷ் ஃபிளட்ஸ் வந்துச்சு, நிறைய கார் அடிச்சிட்டு போச்சு. எத்தனை பேருக்கு ஈரான் தெரியும்? படிச்சிருப்போம். ஈரான் அப்படின்னா பெர்சியா. பெர்சியா அப்படின்னா பிசாசுடைய கோட்டை. நீங்க பைபிள்ல வாசித்தா அப்படிதான் போட்டிருக்கு.
ஈரானுடைய தலைநகரம் டெஹரான். இந்தியாவுடைய தலைநகரம் ఏదో ఒకటి ஆமேன் பம்பிக்கொண்ட. டெஹரான்ல இன்னைக்கு தண்ணியே கிடையாதான். They are going to change the capital only because of scarcity of water. தண்ணி இல்லாததுக்காக ஜஸ்ட் அவங்க மாத்த போறாங்க. எது? நகரத்தை விட்டுட்டு வேறொரு நகரத்தை அவங்க ஆயத்து பண்றாங்க. ஏற்கனவே சொன்ன கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக 3 ஆறுகள் வறண்டு போகும். இந்த 3 ஆறு நம்பி உட்கார்ந்துருதுன்னா இந்த ஈரான். இன்னைக்கு அந்த ஆறுகள் எல்லாமே போச்சு, எல்லாமே வறண்டு போச்சு. இப்போ அந்த நகரத்துக்கு தண்ணி இல்ல. நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரம், ரொம்ப சீக்கிரமா இருக்கு. இந்த வருஷத்தை முடித்து கொள்ளாவே கர்த்தருடைய வருகை வரலாம். ஆனா என்னை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டதோ அது சரியாய் நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்துல வாசிக்கிறோம், கடைசி நாட்களிலே கர்த்தர் வரும்போது ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அக்கினியா இந்த பூமிக்கு வரும், அக்கினிமயமாய் கர்த்தர் சுட்டரிப்பாராம். அப்போ இந்த தண்ணீர் எல்லாம் வறண்டு போகுமாம். இயேசுவின் நாமத்தினால இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், 2026ல உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் வறண்ட நிலத்தை கர்த்தர் ஆசீர்வாதமே மாற்றலாம். ஆனா கர்த்தருடைய வேதம் சொன்ன மாதிரி நிலத்துல தண்ணி எல்லாமே குறைந்து போகும். கர்த்தர் வரும் நாள் வெகு சீக்கிரம். ஒருவேளை இந்த வருஷத்துக்குள்ள கூட ஆண்டவர் வந்துடலாம். ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜாக்கிரதையாயிரு. ஆசீர்வாதங்கள் தேவைதான், அதை விட அவரோடு கூட செல்லணும்ன்ற ஒரு யோசனை உங்களுக்குள்ள இருக்கணும். ஆண்டுடைய வருகைக்கு வெகு சீக்கிரம் இருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி ஆண்டுகள் பிறந்தோட நினைக்காதீங்க, கிடையவே கிடையாது. எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிட்டு இருக்கு. கரன்சிஸ் இன்னைக்கு நிறைய பேரு பணத்தை கொண்டு போறது இல்ல. போனாக்கா ஒரு அம்மா பேசுறாங்க, என்னது இது? நம்ம சொன்னா எவன் நம்ப மாட்டான். நான் எப்பவுமே டெய்லி ஒரு இடத்துல பால் வாங்குவேன். வாக்கிங் போயிட்டு வந்து பால் வாங்கிட்டு பால் தயிர் வாங்குவேன். டெய்லி வீட்டில் இருக்குதோ இல்லையோ நான் வாங்கி வந்து போட்டுருவேன். போங்க இருங்கோ என்ன வேணா பண்ணிக்கோங்க. டெய்லி வாக்கிங் போகும்போது வாங்கிட்டு போய் வீட்டில் போட்டுருவேன். அவ்வளோதான். அவன் நம்மளும் நம்ப மாட்டான். அந்த அம்மா சொன்னா நம்புவான். அதை கேட்டேன், அந்த அம்மாவை பாத்தியா? பார்க்கல. அந்த அம்மா யாரும் தெரியுமா? தெரியாது. என்ன பார்க்குற, நான் யாரும் தெரியும், எங்க வீடு தெரியும். நான் சொன்னா நம்ப மாட்டேன். அந்த அம்மா சொன்னா டிஜிட்டலைஸ்ட். இன்னைக்கு உங்களுடைய பண பரிவர்த்தனை எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. நல்ல ஞாபகத்தில் இருக்கட்டும், இன்னைக்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒன்னாயிடுச்சு. எல்லாமே இனிமே ருப்பீஸ் இனிமே காணாம போகுது. நீங்க கையில வச்சிருக்க காந்தி தாத்தா நோட்டு கொஞ்ச நேரத்துல காணாம விட. பிரிக்ஸ்க்கு எல்லாம் ஒரே நாணயம் வரப்போகுது. வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும்போது ஒரே நாணயம் இருக்கும், ஒரே நாடாகும். அநேக யுத்தங்கள் வரும். யுத்தங்கள் எதுக்கு வரும்? இந்த தண்ணிக்காக வரும். இந்த நாட்களிலே தண்ணீர் பற்றாக்குறை. எந்த இடத்துல பார்த்தாலும் மரத்தை வளர்ப்போம், தண்ணீரை காப்போம் போட்டிருக்கு. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வருஷம் முடிவுக்குள்ள கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரம் இருக்கலாம். ஜாக்கிரதை. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜாக்கிரதை. விசுவாசத்தை காத்துக்கொள். ஆண்டவர் கண்டிப்பாகவே வருங்காலங்களிலே ஆண்டவருடைய ஒன்று எடுத்து அவரோடு கூட கர்த்தர் வைத்துக் கொள்ளுவார். ஆசீர்வாதம் முக்கியம், ஆனா அதை விட ஆண்டவரோடு போகிறது தான் ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் இந்த நாட்களில வந்துட்டாருன்னா நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வறண்டு போயிருக்கிறியா? உன்னை வயல்வெளியா ஆக்குறவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வரும்போது அவர் சர்வ சத்தியத்துக்குள்ளாய் கர்த்தரை நடத்துவார். நாம் எல்லாரும் அப்படி ஆய்ச்சேபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நான் ஜெபிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். ஆசீர்வாதம் முக்கியம்தான், ஆனா அதை விட ஆண்டவரோடு கூட செல்லணும், ஆண்டவரோடு கூட நாம் இருக்கணும்.
ஆண்டவரை பின்பற்றணும். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். அது இப்பொழுதே தோன்றும். அதை அறிவீர்களா? அப்பா, எனக்கு புரிஞ்சு கொள்ற அந்த ஞானம் எனக்கு இல்ல ஆண்டவரே. ஆம், நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இந்த வருஷத்துல கர்த்தனை செய்வீங்க. என் மேல நீங்க என்ன திட்டம் கொண்டிருக்கிறீரோ, உன் சித்தம் என்னவோ, உங்களுடைய கர்த்தாவே அப்பா யோசனைகள் என்னவோ, அதை செய்து முடிக்க இதோ என்னை தருகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை, பொருளாதாரத்துல, குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா, நாங்கள் நினைத்ததை விட எங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து என் தேவன் எங்களுக்காய் செய்ய போகிறதுக்காய் உமக்கு நன்றி. விசுவாசத்துல நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். 2026 ஒரு அனுகிரகத்தின் ஆண்டு, ஒரு அனுகிரகத்தின் ஆண்டு. ஆமேனே இல்லையே? ஆமேன். ஹல்லேலூயா. அனுகிரகம் பண்ணுவீராக, ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. புதிய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, புதிய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட். இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கணும், இன்னும் உமக்காக ஊழியம் செய்யணும், இன்னும் ஒரு கூட்ட மக்களை உமக்காக ஆயத்தப்படுத்தணும். இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். புதிய காரியங்கள், புதிய ஆத்துமாக்கள் சபையில சேரட்டும், புதிய குடும்பங்கள் ஆண்டவரே சபையில சேரட்டும். தேவன் பெரிய காரியங்களை நடத்துங்கப்பா. இந்த நாளில் எங்களோடு கூட கர்த்தர் பேசினதுக்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்ய நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.